யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. உண்மையிலேயே உங்களுக்கு உதவி பண்ணணும் தானே நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா விதி வேறையா இருக்கும்போது என்ன பண்றது? ஆதிரை மூலமா தான் இந்த சம்பந்தம் அமைஞ்சிச்சுன்னு சொல்லி ஆதிரையை பாராட்டின ரூபாவதி அத்தையே இப்ப அந்த ஆதிரை குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்கள மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ணணும்? ஏன் வாழ்க்கை கெடுத்துட்டு அந்த ரோகிணிக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது மம்மி. தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு சொல்லியிருக்காங்க. இதான் யதார்த்தம், இதான் பிராக்டிக்கல். நானும் டாடியும் பிராக்டிக்கலா யோசிக்கிறோம். நீ எமோஷனலா யோசிச்சு முட்டாள்தனமா நடந்துக்காத. சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைக்கிறதும் ஒரு அவள பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு துடிக்கிறதும் முட்டாள்தனம்னா சரிடி, நான் முட்டாளாவே இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மட்டும் தடுக்காதீங்க, போக விடுங்க. எங்க கொஞ்சம் நகருங்க, என்ன தடுக்காதீங்க. அங்க துடியா துடிச்சிட்டு இருக்கிறது என்னோட அக்கா குடும்பம் மட்டும் இல்லங்க, உங்களோட அண்ணன் குடும்பமும் தான். அத கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கிட்டு என்ன போக விடுங்க. இந்த பணத்தை கொடுக்க விடுங்க. போ. மம்மி என்ன டாடி? இருடவில்லை, நீ போ, தாராளமா போனேன். ஆனா போற நீ திரும்ப இங்க வராத. நீ செத்தாலும் சரி, நாங்க செத்தாலும் சரி, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. இதுக்கு சம்மதம்னா நீ போ, நான் உன்னை தடுக்கல. வடவில் குமரகுரு, நான் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க நம்ம பிரச்சனையை சீரியஸாவே எடுத்துக்கல. அதனாலதான் அவங்க பணத்தை ரெடி பண்ணாம டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே அவங்கள நம்பி பிரயோஜனமே இல்ல. ஆமா தங்கம், உன் தூரத்து மாமா பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க. இந்த ரோகிணி எல்லாம் சுத்தமா நீ மறந்துரு. நீங்களும் அக்காவும் அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பா பிரபு மச்சானும் ஆதர சிஸ்டரும் பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. ரோகிணிக்கும் உனக்கும் இனிமே கல்யாணமே நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா மாமா மச்சான் ஆதிரை சிஸ்டர்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. நீ சரிப்பட்டு வர மாட்டடா. அம்மா, நீ அண்ணனுக்கு போன் பண்ணி பணத்தோட வர சொல்லுமா. சரிடி. அம்மா அம்மா, அவருக்கு போன் பண்ணாதீங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா அம்மா, ஆதர சிஸ்டரே வந்துட்டாங்கம்மா. அம்மா, ஆதிரை இப்பவும் வெறுங்கையோட தான் வந்துட்டு இருக்காமா. அம்மா சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதான் சாப்பிட்டோம் ஆதர சிஸ்டர். சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல பணம் என்னாச்சுன்னு கேளு. பணம் ரெடி ஆயிடுச்சுக்கா. பிரபு இப்ப பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு.